Hello friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan. பழைய மாதிரி கிராஜுவல் லாக்டவுன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு போக முடியாத சமயத்தில் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காம்பன்சேட்ரி எக்யூப்மெண்ட் தான் இந்த இந்தியன் கிளப் கர்லாக்கட்டை. இது கொடுக்குற மாதிரி அப்பர் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றது வேறு எதுவுமே கொடுக்காது. I would say you see the chest, then the upper back and your deltoids and the trapezium. அது மட்டும் இல்லாது உங்களுடைய ரிப்கேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வெயின்ஸ் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் மேசிவ் ஒர்க் அவுட் அப்படின்றது. It's just a piece of about 8 kg of 10 kg of wood which gives you stabilized workout all over the body. So if you could see, right handல ஸ்பின் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பின் பண்ணும்போது இந்த ரொட்டேஷன்ஸ் ஈக்குவல் பேலன்ஸ்டாக உங்களுடைய டோட்டல் அப்பர் பாடிக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் கொடுக்கறது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் ஒரு 50 per hand அப்படிங்கிற மாதிரி முடித்த பிறகு இமிடியேட்டாக அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு போகாமல் யூ நீட் டு டேக் சம் ரெஸ்ட், சம் நியூட்ரல் மூமெண்ட் அப்படிங்கிறது கூட இல்லாமல் ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் அண்ட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் வித் போத் ஹேண்ட்ஸ் ஆன் அன் ஈக்குவல் நம்பர் லைக் 50 to 60 மேக்ஸிமம், கொஞ்ச நேரம் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் சம் ரெஸ்ட் ஃபார் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். ஆல்ரைட், ஸோ ஆஃப்டர் தேட் ஒரு 20 seconds 30 seconds அப்படிங்கிற ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்கள் பேக், உங்களுடைய அப்பர் பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் பம்ப். ஓகே, ஸோ வேரியஸ் லெவல்ஸ் அண்ட் லேயர்ஸில் உங்கள் பேக் ஃபுல்லாக பம்ப் ஆகிருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தட் இஸ் ஆல்சோ த கேஸ் வித் த ஃப்ரண்ட் லைன், தட் இஸ் யுவர் செஸ்ட் அண்ட் ஆல்சோ யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் your triceps and your biceps, everything all over the body. It gives complete pump. So in the Indian club rotations la வீட்டில் இருந்து பண்ணுறதுல பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா both your left and right ரெண்டுக்குமே வந்துட்டு ப்ராப்பர் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். as you could see, so when you are rotating உங்களுடைய left arm and right arm ரெண்டுக்குமே right from the rotator cuff இருந்து forearm வரைக்கும் ஒரே மாதிரி பேலன்ஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது இதில் கிடைக்குது. that's very important. அது போக செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அரவுண்ட் தி ஷோல்டர் அண்ட் பிஹைண்ட் த ஹெட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சும்மா அப்படியே வந்துட்டு ஒரு மைல்டு ப்ரொப்பல்லிங் மூமெண்ட் அப்படிங்கிறது பண்ணும்போது யூ ஆர் ஃபீலிங் ஸோ குட். ஓகே, ஸோ யுவர் ஆர்ம் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்லி பம்ப்ட் அப். See here, I am not at all bringing the Indian club to the chest. அப்படியே பிஹைண்ட் த ஹெட் அந்த லோயர் லெவல்லையே அந்த ஹெட்டோடைய மிட் லெவல்லையே வச்சு ஐ எம் கீப்பிங் ஆன் ப்ரொப்பல்லிங் அண்ட் கீப்பிங் ஆன் ரொட்டேட்டிங். ஸோ இது வந்து உங்களுடைய லோயர் பேக், உங்கள் பாடியை பிடிக்கிற லோயர் பேக்குக்கும் சேர்த்து ஒர்க் அவுட் கொடுக்குது. ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் திஸ் யூ வில் ஃபீல் ஸோ குட் அண்ட் உங்கள் ஆர்ம்ஸ் ப்ளஸ் லோயர் பேக் அண்ட் ஆஸ் ஐ ஹேவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் த மிட் லேயர் ஆஃப் த பேக் அண்ட் த மிட் லேயர் ஆஃப் த செஸ்ட் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அவுட். ஸோ இந்த மாதிரி மைல்டு ரொட்டேட்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது நியூட்ரல் மூமெண்ட், சும்மா அப்படி ஷோல்டரை ஸ்ட்ரக் பண்ணி அந்த நியூட்ரல் மூமெண்ட் கிடைக்கும்போது பாடிக்கு இன்னும் கொஞ்சம் பம்ப் அதிகமாக கிடைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆஸ் யூ குட் சே, இப்போது யூ ஆர் சீயிங் தி போஸ் இன் த ஃப்ரண்ட் லைன். இங்கே நான் வந்துக்கிட்டு அந்த ஹேண்டில் செஸ்ட்டுக்கிட்ட கொண்டே வரதில்லை. ஸோ பிஹைண்ட் த ஹெட்டோடையே நான் நிறுத்திக்கிறேன். ஸோ அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு லீனியர் லெவலில் ஒரு பெரிய ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கிடைக்குது. பார்பெல்லை வச்சு வெயிட்டுகள்லாம் லோடு பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் காம்பன்சேஷன் ஐ வுட் சே. அண்ட் சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க முடித்ததுக்கப்புறம், லைக் யூனோ கர்லிங் யுவர் பைசப்ஸ் அண்ட் க்ரன்ச்சிங் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் யூனோ புஷிங் யுவர் ட்ரைசப்ஸ் அண்ட் மேக்கிங் மைல்ட் ஷோல்டர் ஸ்ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் பண்ண நமக்கு பம்ப் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது கூடவே ஒரு பேரலல் ஒர்க் அவுட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸுக்கு தேவையான லெவலில் ஒரு பம்ப் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒர்க் அவுட். ஆஸ் யூ குட் see, ரிஸ்ட் பம்பிங் அண்ட் ஃபோர் ஆர்ம் பம்பிங் அப்படிங்கிறது, அப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ரக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி நம்ம நியூட்ரல் மூமெண்ட் கொடுக்குற மாதிரியே இது கூடவே சேர்ந்து இன்னொரு ஒர்க் அவுட்டையும் நம்ம இப்போது மிங்கிள் பண்ண போகிறோம். As you know, I'm a fond nunchuck spinner. Nunchuck spinning வீடியோஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் இந்த இந்தியன் கிளப் ஒரு 50 to 100 times ஸ்பின் பண்ண பிறகு நன்ஷாக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் தி எக்ஸ்க்ளூசிவ் பர்பஸ் ஆஃப் கிவிங் அ பம்ப் ஃபார் த forearm. Okay, right? So once you do this, once you finish this,
and you take up the nunchuck. Forearmக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுற ஒர்க் அவுட். சும்மா நார்மலாக இந்த ஸ்பின் அண்ட் த ப்ரொப்பல்லர் பிஹைண்ட் த எல்போ அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்விங் பிஹைண்ட் தி எல்போ அண்ட் அடுத்த ஹேண்டுக்கு நான் கொண்டு வரேன். ஸ்விங் behind the elbow, swing behind the elbow, swing behind the elbow, swing behind the elbow. This is done exclusively for giving workout for your forearms. Where in the advanced system of spinning and naminge kondu varudilla. So this is for your arm pump. So the panni mudicha piragu you feel much better and your forearm is getting pumped. And again, neutral movement. Weight illama neutral movement அப்படிங்கிறதுல pump ஜாஸ்தி கிடைக்கும். So that's what you are doing here. So 2 woods, the Indian club wood and then nunchuck chain wood, are giving you the benefit. So basically இந்த ரெண்டு workout, like இது கூட நீங்கள் push-upsum பண்ணலாம். As you could see, the total frame, அதாவது உங்கள் shoulder frameக்கு இது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் கொடுக்கறது தான் இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணுறேன். அந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யூ புட் ஆன் யுவர் ஷர்ட் அண்ட் யூ ஹேவ் யுவர் ஷர்ட்ஸ் டக்ட் இன் அண்ட் யூ கோ அவுட், யூ வில் ஹாவ் அ மேசிவ் ஃபீல். ஜிம்முக்கு போக முடியல, வீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது அன்றைக்கி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, திஸ் இஸ் அ பெஸ்ட் வே டு யூட்டிலைஸ் த 20 மினிட்ஸ். ஸோ ஆஸ் யூ குட் see, இதை நம்ம ப்ரொப்பல் பண்ணி முடித்த பிறகு the frame is really good. So I'm just having the pump and I'm just trying to show you how better the frame is worked out because of this. So upper body frame, the shoulder blades, the broad shoulders, the chest getting expanded, arms getting pumped up and swelled on. These are all very important இல்லையா? So அதை வந்து இந்த இந்தியன் கிளப் உங்களுக்கு எப்பவும் கொடுக்கும். ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள். Thank you so much. This is Manikandan Sundaresan.